ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிருத்திகாஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸில் ஸ்டாண்டர்ட் 6ல் டேர்ம் 1ல் சாப்டர் 5 அப்படின்றது பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 4 டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 2 ஃபிசிக்ஸ் டாபிக், ஒரு கெமிஸ்ட்ரி டாபிக் அண்ட் 1 வந்து பயாலஜி டாபிக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்றது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பயோடைவர்சிட்டி அப்படின்றது. பயோடைவர்சிட்டி அப்படின்னா எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டோட்டாலிட்டி ஆஃப் ஸ்பீசிஸ். இப்போ அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிலே நிறைய ஃபேமிலி இருக்குது, நிறைய குரூப் இருக்குது, அதிலே நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஸ்பீசிஸையும் சேர்த்து மொத்தமாக அந்த டோட்டாலிட்டி ஆஃப் ஸ்பீசிஸ், மொத்த பாப்புலேஷன், மொத்த கம்யூனிட்டிஸ் அண்ட் மொத்த எக்கோசிஸ்டம்ஸ், அது வந்து வைல்டாகவும் இருக்கலாம், டொமஸ்டிக்காகவும் இருக்கலாம். இது எல்லாத்தையும் காமனாக பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளேயே என்ன மாதிரியான வெரைட்டி அண்ட் வேரியபிலிட்டி இருக்குது அப்படின்றத பற்றியும், எந்த ஹேபிட்டட்ல அது வாழுது, ஹேபிட்டட் அப்படின்னா வாழ்வாதாரம் அல்லது குடியிருப்புன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வந்து அதுக்கு சூட்டபிளான கண்டிஷனில் தான் வந்து வாழும். அந்த இடத்தை தான் நம்ம ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பயோடைவர்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா it refers to the totality of species, population, community, ecosystem, and it may also be defined as variety and variability among living organisms and the habitats in which they live. அனிமல்ஸ் அப்படின்றது லேண்ட்லையும் வாழலாம், ஃபாரஸ்ட்லையும் வாழலாம், மவுண்டெயின்லையும் வாழலாம், லேக்ஸ், ரிவர்ஸ், அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ், எந்த மாதிரியான பிளேஸில் வேணாலும் அனிமல்ஸ் வந்து வாழலாம். இதை தான் வெரைட்டி ஆஃப் எக்கோசிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த வெரைட்டி ஆஃப் எக்கோசிஸ்டத்தையும் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறோம். லாஸ்ட் குரூப் எக்ஸாமில் பயோடைவர்சிட்டி அப்படின்றத பற்றியதான டெஃபனிஷன் கொடுத்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்து இதில் எது கரெக்ட் எது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பயோடைவர்சிட்டி அப்படின்றது லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வேரியபிலிட்டியை மட்டும் ரெஃபர் பண்ணுறது கிடையாது, அது இருக்கக்கூடிய வாழ்விடத்தை மட்டும் ரெஃபர் பண்ணுறது கிடையாது. இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் வெரைட்டி ஆஃப் எக்கோசிஸ்டம்ஸ் அண்ட் அது டோட்டாலிட்டி ஆஃப் ஒரு ஸ்பீசிஸ் அல்லது ஒரு பாப்புலேஷன், ஒரு கம்யூனிட்டி, இது எல்லாத்தையும் கலந்ததை தான் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறோம். ஒவ்வொரு எக்கோசிஸ்டத்துலையும் லிவிங் கிரியேச்சர்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் உட்பட எல்லாருமே ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணி ஒருத்தரோட ஒருத்தர் இன்டராக்ட் ஆகுறாங்க. அண்ட் இட்ஸ் நாட் ஓன்லி அன் இன்டராக்ஷன் வித்தின் தட் கம்யூனிட்டி, ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தாலும் மற்ற அனிமல்ஸ், பிளான்ஸ், ஏர், வாட்டர், சாயில் எல்லாத்தோடையும் ஒரு இன்டராக்ஷன் அப்படின்றது வந்து இருக்கு. இன்டராக்ஷன் அப்படின்னா ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது, ஒருத்தரை சார்ந்து இன்னொருத்தர் இருக்கிறதையும் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம வந்து வெஜிடபிள்ஸும் சாப்பிட்றோம், நான்வெஜ்ஜும் சாப்பிட்றோம். நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ஏர் அப்படின்றது ரொம்ப முக்கியம், வாட்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம இருக்கக்கூடிய இடம், நம்மளுடைய வீடு, ஹேபிட்டட், இது எல்லாமே சாயிலில் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு எக்கோசிஸ்டத்துலையும் எல்லா லிவிங் கிரியேச்சர்ஸும் ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கம்யூனிட்டியோட மட்டும் இன்டராக்ஷன் இல்லாமல் மற்ற கம்யூனிட்டியோடையும் ஒரு இன்டராக்ஷன் அமைச்சு வாழுது. இந்த லிவிங் திங்ஸ் அப்படின்றது எல்லாத்தையும் பயோட்டிக் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நான் லிவிங் திங்ஸ் எல்லாத்தையும் ஏபயோட்டிக் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஹேபிட்டட். இந்த ஹேபிட்டட் அப்படின்றத பற்றி பிளான்ட்ஸில் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அண்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்டட் இருக்குது பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எர்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எர்த்தில் என்விரான்மெண்டல் கண்டிஷனாக இருக்கட்டும், அதனுடைய ஜாகிரபிக்கல் ஃபீச்சராக இருக்கட்டும், ஒரு பிளேஸில் இருக்கிற மாதிரி இன்னொரு பிளேஸில் இருக்கிறது கிடையாது. இப்போ அண்டார்டிகாவில் வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கும், நமக்கு வந்து டெம்பரேட்டான கிளைமேட் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ், நம்ம எல்லாரும் ஒரே பிளானட்டில் இருந்தாலும் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், பிளேஸ் டு பிளேஸ் வந்து டிஃபர் ஆகுது. இப்போ ஃபிஷ்ஷஸ் அண்ட் கிராப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒன்லி வாட்டரில் தான் வாழும். வைல் அனிமல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எலஃபண்ட்ஸ், டைகர்ஸ், கேமல்ஸ், இந்த மாதிரி எக்ஸெட்ரா, இது எல்லாமே வந்து நிலத்தில் வாழும். ஒட்டகம் வந்து எந்த இடத்துல வேணாலும் வாழலாம், அப்படி இருந்தாலுமே மோர் கம்ஃபர்டபுளாக பாலைவனத்தில் தான் வாழ முடியும். அண்ட் போலார் பியர் அண்ட் பென்குவின்ஸ் வந்து கோல்டு ரீஜியன்ஸில் தான் வந்து வாழ முடியும். அங்கே வந்து எக்ஸ்ட்ரீமான கோல்டு கிளைமேட் வந்து இருக்கும். இப்போ நம்ம நாட்டில் நம்ம நிலத்தில் வாழக்கூடிய அனிமல்ஸை கொண்டு போய் அங்கே விட்டோம் அப்படின்னா அதனால் வந்து அங்கே அடாப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு ஹார்ஷ் கண்டிஷன்ஸ்க்கு தக்கதாக இந்த அனிமல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா தனக்குள்ள ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை வந்து டெவலப் பண்ணிக்குது. அண்ட் அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து
தேவையானதாகவும் இருக்கு. இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் தான் அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல வாழ்றதுக்கு, ப்ரீட் அப்படின்னா ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு அண்ட் அந்த பிளேஸ்ல எக்ஸல் ஆகுறதற்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை தான் அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் அது வாழக்கூடிய அந்த லிவிங் ஆர் டுவெல்லிங் பிளேஸை தான் வந்து ஹேபிட்டட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிசெல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்றது எல்லா உயிரினங்களும் ஸ்மால் யூனிட்ஸான செல்ஸ் அப்படின்றதுனால வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த லிவிங் திங்ஸினுடைய உடம்புல நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் இது எல்லாமே இந்த மைக்ரோஸ்கோபிக் செல்ஸினுடைய உதவினால தான் வந்து நடக்குது. சில ஆர்கானிசம்ஸ் வந்து சிங்கிள் செல்னால ஆக்கப்பட்டிருக்கு. அந்த ஆர்கானிசத்தை யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் சொல்றோம். அண்ட் நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து நிறைய செல்களால் ஆக்கப்பட்டிருக்கு. அதை வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ அமீபா, பாராமிசியம், யூக்ளினா இது எல்லாத்தையும் யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். வைல் ஃபிஷ், ஃப்ராக், லிசர்ட், பேர்ட் அண்ட் மேன் இது எல்லாரையுமே மல்டி செல்லுலாருக்கு வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம். இப்போ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதில் பர்டிகுலராக ஃபர்ஸ்ட் வந்து அமீபா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்றது ஸ்மால் இன் சைஸாக இருக்கும். யூஸ்வலி மைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்கும். மைக்ரோஸ்கோப்னால தான் பார்க்க முடியும். நம்மளுடைய நேக்டு ஐனால வந்து பார்க்க முடியாது. அமீபா அப்படின்றது வந்து அக்வாட்டிக் ஆர்கானிசம், நீரில் வாழக்கூடியது. அண்ட் இட்ஸ் த சிம்பிளஸ்ட் ஆர்கானிசம். ஏன் அப்படின்னா இதனுடைய செல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் ரொம்ப சிம்பிள் இன் நேச்சராக இருக்கும். அண்ட் இட்ஸ் த மோஸ்ட் ப்ரிமிட்டிவ் ஆஃப் ஆல் அனிமல்ஸ். எல்லா அனிமல்ஸ்க்கும் ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடியது அமீபா அப்படின்றது. மற்ற ஆர்கானிசத்தில் நடக்கிற மாதிரியான ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அமீபாலையும் வந்து நடக்குது. எதனுடைய உதவியால் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய பாடிக்குள்ளே ப்ரெசண்ட் ஆயிருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் அப்படின்றதுனால நமக்கு தெரியும் அமீபா அப்படின்றது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். அது வந்து ஒற்றை செல்லுள்ள ஆர்கானிசமாக இருந்தாலும் அஸ்யூம் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய உடம்பு பல செல்களால் ஆக்கப்பட்டிருக்கு. நமக்கு ரெஸ்பிரேஷன், ரீப்ரொடக்ஷன், எக்ஸ்கிரீஷன், டைஜஷன் இந்த மாதிரியான செப்பரேட் சிஸ்டம்ஸ் இருக்குது எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. நம்மளை கம்பேர் பண்ணும்போது இன்ஃபினிட் டைம்ஸ் ஸ்மாலராக இருக்கக்கூடிய இந்த அமீபாலையும் நம்ம உடம்புல நடக்கிற மாதிரியான டைஜஷன், ரெஸ்பிரேஷன், ரீப்ரொடக்ஷன் இது எல்லாமே அதுலேயும் நடக்குது. மோரோவர் லோகோமோஷன் அப்படின்னா மூமெண்ட் அப்படின்றது. இந்த அமீபா வாட்டர்ல இருந்து தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து ஸ்வாலோ பண்ணிக்குது. அந்த ஃபுட் அப்படின்றது ஃபுட் வேக்யூல டைஜஸ்ட் ஆகுது. நமக்கு எப்படி டைஜஷனுக்கு வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கோ அந்த மாதிரி இந்த ஃபுட் வேக்யூல் அப்படின்றதுல ஃபுட் அப்படின்றது டைஜஸ்ட் ஆகுது. அண்ட் கான்ட்ராக்டில் வேக்யூல்ஸ் வந்து எக்ஸ்கிரீஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நமக்கு யூரினரி பிளாடர் இருக்குல்ல அந்த மாதிரி இதுக்கு வந்து கான்ட்ராக்டில் வேக்யூல்ஸ் அப்படின்றது எக்ஸ்கிரீஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ரெஸ்பிரேஷன் அப்படின்றது இட்ஸ் பை சிம்பிள் டிஃப்யூஷன். அதனுடைய பாடி சர்ஃபேஸ் மூலமாக தான் இது ரெஸ்பிரேஷன் அப்படின்றது வந்து பண்ணுது. அண்ட் இந்த அமீபால ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சூடோபோடியா அப்படின்றது. சூடோபோடியா அப்படின்னா ஃபால்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு ரெகுலரான ஷேப்பில் இருக்காது, இர்ரெகுலரான ஷேப்பில் தான் இருக்கும். அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த சூடோபோடியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபால்ஸ் ஃபுட். அண்ட் இந்த ஃபால்ஸ் ஃபுட் தான் இதனுடைய மூமெண்ட் ஆர் லோகோமோஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த மாதிரியான அமைப்பை தான் சூடோபோடியா அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் என்ன அப்படின்னா நியூக்ளியஸ். இது வந்து என்ன அப்படின்னா வாட்டர் வேக்யூல்ஸ். இதுதான் கான்ட்ராக்டில் வேக்யூல். எம்டி இன் ஸ்ட்ரக்சராக இருக்குல்ல அதுதான் கான்ட்ராக்டில் வேக்யூல். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுட் வேக்யூல். ஸோ ஃபுட் வேக்யூலில் ஃபுட் அப்படின்றது டைஜஸ்ட் ஆகுது. கான்ட்ராக்டில் வேக்யூல் வந்து எக்ஸ்கிரீஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம பாடியில் நடக்கிற மாதிரியான எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அமீபாலையுமே நடக்குது. அதர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாராமிசியம் அண்ட் யூக்ளினா அப்படின்றது. பாராமிசியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரியான ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். நம்ம கை கால்களில் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன முடிகள் இருக்கும். இதுதான் சீலியா அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப முக்கியமானது. இதனுடைய மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த சீலியா. யூக்ளினா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஃப்ளாஜெல்லம் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த ஃப்ளாஜெல்லத்தினுடைய உதவினால தான் யூக்ளினா வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகுது. அண்ட் இந்த யூக்ளினால இருக்கக்கூடிய இந்த குளோரோபிளாஸ்ட்னு சொல்லக்கூடிய கிரீன் பிக்மெண்ட்னால தான் இது வந்து கிரீன் இன் கலராக இருக்குது. அண்ட் தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து அது வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிசெல்லுலார் மற்றும் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ்க்கு இடையேயான டிஃபரன்சஸ் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்றது சிங்கிள் செல்னால ஆக்கப்பட்டிருக்கு. மல்டி செல்லுலார் அப்படின்றது மெனி செல்ஸ்னால ஆக்கப்பட்டிருக்கு. யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்தில் அதனுடைய
ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சிங்கிள் செல் தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்னு எடுத்துக்கிட்டோம்னா டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்றது செல்ஸ்க்கு இடையில இருக்கு. எக்ஸ்கிரீஷன் அப்படின்னா அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு, ரெஸ்பிரேஷன் அப்படின்னா அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அதனுடைய செல்களுக்குள்ளேயே டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்றது இருக்கு. யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்றது இட்ஸ் வெரி ஸ்மால் மைக்ரோஸ்கோபிக் இன் சைஸ். மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ஜ் இன் சைஸா வந்து இருக்கும். யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்துல டிஷ்யூஸ், ஆர்கன் சிஸ்டம் இந்த மாதிரியான எதுவுமே இருக்காது. மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல டிஷ்யூஸ், ஆர்கன் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்துல growth அப்படின்றது எப்படி நடக்கும் அப்படின்னா அந்த செல்லினுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது மூலமா தான். மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்தோம்னா growth அப்படின்றது செல் டிவிஷன் ப்ராசஸ் மூலமா அந்த நம்பர் ஆஃப் செல்ஸ் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து அமீபா, பாராமிசியம், யூக்ளினா அந்த மாதிரி சொல்லலாம். மல்டி செல்லுலர் ஆர்கானிசத்துக்கு எர்த்வார்ம்ஸ், ஃபிஷ், ஃப்ராக்ஸ், லிசர்ட், ஹியூமன் பீயிங்ஸ், பேர்ட்ஸ் இது எல்லாமே வந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். நெக்ஸ்ட் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே மல்டி செல்லுலர் தான். இந்த ஆர்கானிசத்தில் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃபரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் ஆர்கன்ஸ் மூலமாக கேரி அவுட் பண்ணப்படுது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஜெல்லி ஃபிஷ், எர்த்வார்ம், மண்புழு, ஸ்னெயில்ஸ், நத்தைன்னு சொல்லக்கூடியது, ஃபிஷ்ஷு, ஃப்ராகு, ஸ்னேக்ஸ், பாம்பு, பீஜியன், டைகர், மங்கி மேன் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அடாப்டேஷன் இன் அனிமல்ஸ் அப்படின்றது பிளான்ட்ஸ்ல எப்படி டென்ட்ரில்ஸ், தார்ன்ஸ், கிளைம்பர்ஸ் இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதே மாதிரி அனிமல்ஸ்ல அது வாழக்கூடிய ஹேபிட்டட்டுக்கு அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அடாப்டேஷன் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். த presence ஆஃப் ஸ்பெஷல் பாடி ஃபீச்சர்ஸ் ஃபார் சர்டன் ஹேபிட்ஸ் விச் எனேபிள் ஒரு பிளான்ட் அல்லது ஒரு அனிமலை அந்த பர்டிகுலரான ஹேபிட்டட்ல வாழ வைக்கிறதற்கு தகுந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் ஆர் ஸ்பெஷல் பாடி ஃபீச்சர்ஸை தான் என்ன சொல்கிறோம்னா அடாப்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபிஷ் அப்படின்றது இட்ஸ் எய்தர் ஃப்ரெஷ் வாட்டர்லையும் வாழும், மெரைன் வாட்டர் ஓஷன்லையும் வந்து வாழும். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ல என்ன மாதிரியான அடாப்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய ஹெட், ட்ரங்க் அண்ட் டெய்ல் இது மூணும் மெர்ஜ் ஆகி ஒரு ஸ்ட்ரீம்லைண்டான ஷேப்பை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஸ்ட்ரீம்லைன்டு ஷேப் தான் வாட்டரில் ஃபிஷ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த ஃபிஷ்ல கில்ஸ் அப்படின்ற ஸ்பெஷல் ஆர்கன்ஸ் இருக்கு. இந்த கில்ஸ் தான் ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக இருக்கு. வாட்டரில் இருக்கக்கூடிய டிசால்வ்டு ஆக்சிஜனை ப்ரீத்திங் பர்பஸ்க்காக எடுத்துக்கிறதுக்கு இந்த கில்ஸ் அப்படின்றது வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷ்ஷஸில் ஸ்லிப்பரியான ஸ்கேல்ஸ் இருக்கும். இப்போ ஃபிஷ் வாங்கினோன்னா செதில வந்து வெட்டிட்டு தான் குக் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்லிப்பரி ஸ்கேல்ஸ் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா அதனுடைய பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. அண்ட் இந்த ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய ஃபின்ஸ் அப்படின்றது மேலேயும் கீழேயும் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை தான் ஃபின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஸ்விம்மிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதனுடைய டெய்ல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வாட்டரில் இதனுடைய பாடியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் எந்த டைரக்ஷனில் ஃபிஷ் மூவ் பண்ணணுமோ அந்த டைரக்ஷன் சேஞ்சுக்கு இது ஒரு ரட்டராக வந்து ஆக்ட் ஆகுது. ரட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ ஷிப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஃபேன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது வந்து ரொட்டேட் ஆகுறதுனால தான் அதனுடைய மூமெண்ட் அப்படின்றது வாட்டரில் வந்து ஈஸியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரட்டர் பர்பஸை வந்து இந்த டெய்ல் அப்படின்றது வந்து சர்வ் பண்ணுது. நெக்ஸ்ட் லிசர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லிசர்ட்ஸ் எல்லாமே ஸ்கேலி ஸ்கின்டு ரெப்டைல்ஸ். இது ஸ்னேக்ஸ்லேருந்து எப்படி டிஸ்டிங்யூஷ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு கால்கள் இருக்குது, மூவபிளான ஐலிட்ஸ் வந்து இருக்குது, கண்ணை மூடி திறக்க முடியும் இதனால. அண்ட் எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கு. லிசர்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வார்மான ரீஜியன்ஸ்ல தான் வாழும். மோஸ்ட் லிசர்ட்ஸ் எல்லாமே குவாட்ரிபெட்ரல், அதாவது 4 கால்கள்னால நடக்கக்கூடியது. அண்ட் இதுக்கு பவர்ஃபுல்லான லிம்ப் வந்து இருக்கும். லிம்ப் அப்படின்னா முன் அண்ட் பின் கால்கள் இது எல்லாத்தையும் லிம்ப் அப்படின்னு சொல்கிறோம். சில லிசர்ட்ஸ்னால அதனுடைய ஹெட் ஜாயிண்ட்டை சுற்றி, பாடிக்கும் ஹெட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் தான் ஹெட் ஜாயிண்ட்னு சொல்கிறோம். அந்த ஹெட் ஜாயிண்ட்டை சுற்றி தன்னுடைய ஹெட்டை ரொட்டேட் பண்ணுறதற்கான கெப்பாசிட்டி வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. லிசர்ட்ஸ் எல்லாமே லங்ஸ் மூலமாக தான் ப்ரீத் பண்ணுது. சில லிசர்ட்ஸ் வந்து பைபெடலி வந்து ரன் ஆகுது, அதாவது 2 கால்களை யூஸ் பண்ணி வந்து ரன் ஆகுது. அண்ட் இதனுடைய டெய்ல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டெய்ல் வந்து அப்வர்ட் அண்ட் பேக்வர்டு நோக்கி வந்து மூவ் ஆகுது. இது வந்து அதனுடைய பாடிக்கு ஒரு கவுண்டர் வெயிட்டாக வந்து ஆக்ட் ஆகுது. அண்ட் மோஸ்ட் லிசர்ட்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் இன்செக்ட்ஸ் வந்து சாப்பிடுது. லைக் மஸ்கிட்டோஸ், கொசு, காக்ரோச்சஸ், கரப்பாம்பூச்சி இந்த மாதிரியானது. இதனுடைய டீத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக ட்ரை கஸ்பிட் டீத்தாக வந்து இருக்குது. இந்த டீத் வந்து
அந்த இன்செக்ட்ஸ் வந்து கிராப் பண்றதுக்கும் அதை வாயில ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. சில லிசர்ட்ஸ் டைனோசர்ஸ் அப்படின்றதும் லிசர்ட் குடும்பத்தை சார்ந்தது தான். ஸோ இதனுடைய டோஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வெப் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பை தான் வெப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது 2 விரல்களுக்கு இடையான ஜவ்வு மாதிரியான அமைப்பு. அண்ட் சில லிசர்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஏரை கிளைடு பண்ணி சாஃப்டான லேண்டிங்கை மேக் பண்றதற்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேர்ட்ஸ்லையுமே வந்து ஸ்ட்ரீம்லைன்டான பாடி தான் இருக்கு. அதனுடைய பாடி வந்து ஃபெதர்ஸ்னால கவர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பாடியினுடைய ஷேப் வந்து ஏர்ல மினிமம் ரெசிஸ்டன்ஸை வந்து கொடுக்குது. நமக்கு எப்படி வந்து வாய் இருக்கோ அதுக்கு பதிலாக பேர்ட்ஸுக்கு வந்து பீக் இருக்கு. இதுவும் லங்ஸ்னால தான் ப்ரீத் ஆகுது. இதனுடைய விங்ஸ் அப்படின்றது பேரா இருக்கு. அதாவது 2 சைட்லையும் விங்ஸ் அப்படின்றது இருக்கும். இது வந்து மாடிஃபைடான 4 லிம்ஸா இருக்கு. அதாவது அனிமல்ஸ்ல முன்னங்கால்களா இருக்கக்கூடியது இதுக்கு வந்து விங்ஸா வந்து மாடிஃபை ஆயிருக்கு. அண்ட் இதனுடைய போன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹாலோவான, அதாவது குழி மாதிரியான அமைப்பை கொண்டு இருக்கும். அண்ட் லைட்டான போன்ஸா வந்து இருக்கு. யூஸ்வலி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேர்ட்ஸ் வந்து பறக்கும். ஹவவர் இதனால மூவ் பண்ணவும் முடியும், ரன் பண்ணவும் முடியும், ஹோப் பண்ணவும் முடியும். ஹோப் அப்படின்னா குதிச்சு போறது. அண்ட் இதனால வந்து மரத்தினுடைய கிளைகள்லையும் வந்து வாழ முடியும். இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியது எது அப்படின்னா இதனுடைய கிளாடு ஃபீட். கிளா அப்படின்னா இந்த மாதிரியான நெகம் மாதிரியான அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஃபீட்டை தான் கிளாடு ஃபீட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது வந்து மூவ் பண்றதுக்கு, ரன் பண்றதுக்கு அண்டு பிரான்ச்சஸ்ல போய் உட்கார்றதுக்கு அதுக்கான கிரிப் எல்லாத்தையுமே வந்து இந்த கிளாட் ஃபீட் வந்து இதுக்கு ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேர்டுனுடைய டெய்ல் அப்படின்றது அதனுடைய மூவ்மெண்ட்டுக்கான டைரக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. எப்படி வந்து ஃபிஷ்ல வந்து அதனுடைய டெய்ல் அப்படின்றது ரட்டரா ஆக்ட் ஆகுதோ வாட்டர்ல, அதே மாதிரி பேர்ட்ஸ்ல அதனுடைய டெய்ல் அப்படின்றது வந்து டைரக்ஷன் ஆஃப் த மூவ்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் இதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான செஸ்ட் மசில் இருக்கு. இந்த ஸ்ட்ராங்கான செஸ்ட் மசில் வந்து ஏர்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்றதற்கும் அண்ட் பறக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த விங்ஸை வந்து அடிச்சுட்டு தான் பறக்கும். ஸோ அந்த ஃப்ளாப்பிங் ஆஃப் விங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்ட்ராங்கான செஸ்ட் மசில்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அட் அ டைமில் பேர்ட்ஸ் வந்து ஒரு கண்ணால் ஒரு ஆப்ஜெக்டையும் இன்னொரு கண்ணால் இன்னொரு ஆப்ஜெக்டையும் பார்க்க முடியும். இந்த மாதிரியான விஷனை தான் பைனோகுலர் விஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்மளால் 2 கண்ணை வச்சு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஆனால் ஒரு கண்ணால் ஒரு இடத்தையும் இன்னொரு கண்ணால் இன்னொரு இடத்தையும் ரொட்டேட் பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் பேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் ஐயை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டையும் ரைட் ஐயை யூஸ் பண்ணி இன்னொரு ஆப்ஜெக்டையும் அட் அ டயத்தில் பார்க்க முடியும். இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பைனோகுலர் விஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேமல் அப்படின்றது ஹாட் டெசர்ட்ல தான் வாழும். வாட்டர் அப்படின்றது ரொம்ப ஸ்கேர்ஸாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த கேமல்ல இருக்கக்கூடிய பாடி ஸ்ட்ரக்சர் வந்து அந்த டெசர்ட்ல சர்வைவ் பண்றதற்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து கேமல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேமலுடைய லெக் அப்படின்றது ரொம்ப லாங்கா இருக்கும். லெக் அப்படின்றது லாங்கா இருக்கிறதுனால அந்த கேமலுடைய பாடியை அங்க ஹாட்டா இருக்கக்கூடிய சாண்ட்ல இருந்து தூரத்துல தூக்கி வச்சிருக்கு. அண்ட் இதனால லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து அட் அ டயத்துல ட்ரிங்க் பண்ண முடியும். ஸோ அட் அ டயத்துல வந்து கிடைக்கக்கூடிய எல்லா தண்ணியையும் குடிச்சிட்டு அது தன்னுடைய பாடியில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அண்ட் ட்ரை டெசர்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாட்டரை சேவ் பண்றதற்கான அடாப்டேஷனும் கேமலுடைய பாடியில இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் பாசஸ் ஒன்லி அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரின் பேசேஜ் அப்படின்றது ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கும். இதனுடைய டங்க் சாணம் அப்படின்றது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஸ்வெட் ஆகாது, வேர்க்காது. ஸோ வாட்டர் லாஸ் அப்படின்றது அதனுடைய பாடியிலேருந்து இந்த ஃபார்ம் ஆஃப் யூரினாக இருக்கட்டும், டங்காக இருக்கட்டும், ஸ்வெட்டாக இருக்கட்டும், வெரி லிட்டில் வாட்டர் இது லாஸ் பண்ணுறதுனால தண்ணி குடிக்காமலே இதனால் பல நாட்கள் வந்து உயிர் வாழ முடியும். அண்ட் கேமலுடைய ஹம்ப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹம்ப் அப்படின்றது இந்த மாதிரியான அமைப்பை தான் ஹம்ப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஹம்பில் ஃபேட் அப்படின்றது ஸ்டோர் ஆயிருக்கும். எமர்ஜென்சியாக இருக்குது, ஃபுட் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா தனக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை அந்த ஃபேட் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய அந்த ஃபேட்லேருந்து அதை வந்து பிரேக் டவுன் பண்ணிக்குது. அண்ட் கேமலில் வந்து லார்ஜான ஃப்ளாட்டான பேடட் ஃபீட் வந்து இருக்கும். ஸோ இந்த லார்ஜ் ஃபீட் அண்ட் பேடட் ஃபீட் வந்து சாண்டில் ஈஸியாக நடக்கிறதற்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் இதை வந்து ஷிப் ஆஃப் த டெசர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கேமலுக்கு லாங்கான ஐ லேஷஸ் அண்ட் ஹேர்ஸ் வந்து இருக்குது. இது வந்து டஸ்ட்டு பறக்கும்போது, தூசி பறக்கும்போது அதனுடைய இயர்ஸையும் ஐஸையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதனால் இதனுடைய நாஸ்ட்ரில்ஸை வந்து
க்ளோஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து கையை வச்சு மூக்க மூடினா தான் நம்மளுடைய நாஸ்ட்ரில்ஸை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். பட் இதனால இதனுடைய நாஸ்ட்ரில்ஸை க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இதன் மூலமா டஸ்ட் நாஸ்ட்ரில் வழியா உள்ள என்டர் ஆகிறதையும் இதனால தடுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன அனிமல் எந்தெந்த ஹேபிட்டட்ல வாழும், அதில் என்ன மாதிரியான அடாப்டிவ் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஃபிஷ்ஷுக்கு பார்த்தோம், லிசர்ட்க்கு பார்த்தோம், பேர்ட்ஸுக்கு பார்த்தோம், கேமலுக்கு பார்த்தோம். அதே மாதிரி போலார் பியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது போலார் ரீஜியனில் வாழக்கூடியது. இதனுடைய ஸ்கின் அப்படின்றது திக்காக இருக்கும். எதுக்காக அப்படின்னா ப்ரொடெக்ஷனுக்காக. அண்டும் இதனுடைய முடி அப்படின்றது ஒயிட்டாக ஃபர் மாதிரி இருக்கும். மென்மையான மயிர் தோலை தான் வந்து ஃபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பென்குயின் அப்படின்றது இதுவும் போலார் ரீஜியனில் தான் வாழக்கூடியது. இதனால் பேடல் பண்ண முடியும் ஸ்விம் பண்ணுறதுக்கு. அண்ட் இதனுடைய 2 கால்களை வச்சு இதனால் வந்து நடக்க முடியும். நெக்ஸ்ட் மவுண்டைன் கோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து மவுண்டெயின்ஸில் வாழக்கூடியது. இதுக்கு ஸ்ட்ராங்கான ஹூவ்ஸ் வந்து இருக்குது ஓடுறதுக்கு. அதே மாதிரி கோல்டுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இதனுடைய ஹேர் அப்படின்றது லாங்காக இருக்கும். நீங்கள் மலை ஆடுகளையும் நம்ம கீழே வளர்க்கக்கூடிய ஆடுகளையும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அதுக்கு வந்து லாங்கான ஹேர் இருக்கும். இது எல்லாமே அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி கோல்டுல இருந்து பாடியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் லயன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபாரஸ்ட்ல வாழக்கூடியது. இது வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஃபாஸ்ட் ரன்னர். அண்ட் இதனுடைய கிளாஸ் அப்படின்றது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து கிடைக்கக்கூடிய ப்ரே அதனுடைய உணவை வந்து கேட்ச் பண்ணிக்கிறதற்கும் அதை ஹோல்டாக கிரிப் பண்ணிக்கிறதற்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டூ யூ நோ சிங்கப்பூர்ல ஜுராங் அப்படின்ற பேர்ட்ஸ் பார்க்ல பென்குயின்ஸ் அப்படின்றது வந்து பிக் சைஸ்டு கிளாஸ் கேசஸ்ல வந்து ஐஸ்பர்க்ஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இதனுடைய டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸ்ல வந்து மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு. இது எதுக்காக அப்படின்னா எப்படி வந்து கோல்டு ரீஜியன்ல அது வாழுமோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை ரீக்ரியேட் பண்றதுக்காக தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அனிமல் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு லொக்கேட் ஆச்சு அப்படின்னா மூவ் ஆச்சு அப்படின்னா அதை மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல், கோடியக்கரை, கூந்தங்குளம் ஆகிய பிளேசஸில் பேர்ட் சாங்சுரிஸ் பறவைகள் சரணாலயம் வந்து இருக்குது. நிறைய பேர்ட்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸான சைபீரியா, ரஷ்யா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லேருந்து வேடந்தாங்கலுக்கு வந்து மைக்ரேட் ஆகி வரும். அதே மாதிரி நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் வந்து சம்மர் அண்ட் ரஃப்ட் சீசனில் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு வந்து மைக்ரேட் ஆகி போகும். இந்த பேர்ட்ஸ் தான் என்ன சொல்கிறோன்னா மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹைபர்னேஷன் அண்ட் ஏஸ்டிவேஷன் அப்படின்ற 2 கண்டிஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஹைபர்னேஷன் அப்படின்னா குளிர்கால ஒடுக்கம் அல்லது பனிக்கால உறக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வின்டர்ஸை டார்மண்டான கண்டிஷனில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை தான் என்ன சொல்கிறோன்னா ஹைபர்னேஷன் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டர்ட்டில், ஆமைகள். ஆன் த அதர் ஹேண்ட் ஹாட்டான ட்ரை பீரியடை இன்ஆக்டிவான ஸ்டேட்டில் வந்து செலவழிக்கக்கூடியதை தான் ஏஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை வந்து கோடை நெடுந்தூக்க நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்னெயில், நத்தைகள் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கங்காரு ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேட் ஃபேமிலியை சேர்ந்த ஒன்று. இதனுடைய வாழ்நாள வாட்டரே வந்து இது ட்ரிங்க் பண்ணாதான். என்ன ஃபுட் அது சாப்பிட்டுக்குதோ அந்த ஃபுட்டும் ஏர்லேருந்து வரக்கூடிய ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி அதனுடைய பாடியில் வாட்டரை வந்து ஃபார்ம் பண்ணிடுதான். ஸோ இதனால் தண்ணி குடிக்காமலேயே வந்து சர்வை பண்ணக்கூடிய கண்டிஷன் அப்படின்றது இதுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மவுண்டைன் கோட்டான நீல்கிரி தார் அப்படின்றது. இந்த நீல்கிரி தார் அப்படின்றது தான் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் அனிமல். இது வந்து நீல்கிரிஸ் பகுதியில் வந்து வாழக்கூடியது. அண்ட் இட்ஸ் எண்டமிக் டு கேரளா அண்டு தமிழ்நாடு. இந்த மவுண்டைன் கோட்டானது பாறைகளில் எவ்வளோ சின்ன ஸ்பேசஸ் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி இதனால் ஈஸியாக வந்து கிளைம் பண்ண முடியுமா. அண்ட் இது சாப்பிடும்போது ஃபீட் பண்ணும்போது இதனுடைய பாடியை வந்து இதனால் பேலன்ஸாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி வந்து நேஷ்னல் பேர்டு எது, நேஷ்னல் எம்ப்ளம் எது, நேஷ்னல் ஃப்ளார் எது, நேஷ்னல் ஃபுட் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி ஸ்டேட் அனிமல், ஸ்டேட் பேர்ட் இந்த மாதிரியான எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஸ்டேட் பேர்ட் அப்படின்றது எமரால்டு டவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவுமே ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸ்டாண்டர்ட் 6th டேர்ம் 1ல் 5 சாப்டர்ஸ் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்த டாப்பிக்கான ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா please do like my video, share it with your friends and subscribe to our channel. See you all in other session. Until then, take care and bye-bye.